ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஆட்டோவில் இருக்கக்கூடிய தீபாவை கார்த்திக்கும் சரி அந்த துங்காங்கிற ரவுடியும் சரி கவனிக்காமல் விட்டுடுறாங்க. கார்த்திக் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் சரவணனுக்கு கால் பண்ணி ஒரு கேஸ் விஷயமா பேசணும்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுன்னு அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. சரிங்க சார்னு அந்த கான்ஸ்டபிளும் சொல்கிறாரு. அப்புறமா சரவணன் கார்த்திக் கிட்ட, கார்த்திக் ஒரு கேஸ் விஷயமா ஏட்ட வர சொல்லியிருக்கேன், நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டில் போய் கொஞ்சம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொல்ல கார்த்திக்கும் சரின்னு சொல்கிறாரு. அந்த துங்காங்கிற ரவுடி அவரோட அடியாட்கள் கூட அதே ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாரு. எப்படியாவது அந்த கீதாவை கண்டுபிடிச்சி அவளை ஏன் கையாலே கொல்லணும்டா. ஆமாம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரவுடியை வர சொல்லியிருந்தேனே, நீ சொல்லிட்டியான்னு கேட்க, ஆமாண்ணே பைரவங்கிற பெரிய ரவுடியை வர சொல்லியிருக்கேன், அவர் இப்போ வந்துருவார்னு அவரோட அடியால் சொல்கிறாரு. அப்புறமா ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன பொண்ணு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக அடம் பிடிக்கிறா. அவளை சமாளிக்கிறதுக்காக சக்திங்கிற ஒரு நர்ஸை கூப்பிட்றாங்க. சக்தி அந்த சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்புறமா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தையுடைய கவனத்தை திருப்பி விட்டுட்டு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுறாங்க. குழந்தைங்கள் ஆனாலும் சரி, நம்மளை தேடி வரக்கூடிய பேஷண்ட் ஆனாலும் சரி, அவங்க நிலைமையை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்னு இன்னொரு சிஸ்டருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக்கும் சரவணனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா பைரவங்கிற ரவுடி துங்கா கிட்ட வந்து, அண்ணன் யாருன்னு கேட்க ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாரு. இவ பேர் கீதா, இவ ஒரு கொலைகாரி, இவ போலீஸ்க்கே டிம்கி கொடுத்துட்டு இங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டா, இவ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அண்ணன், நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே அவளை பற்றின தகவலை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெயிட்டர் ஜூஸ் கொண்டு வந்து துங்காக்கு கொடுக்கும்போது தெரியாமல் மேலே சிந்திடுறாரு. இதனால கோவப்பட்ட துங்கா அவர் அரைகிறதுக்காக கையை ஓங்க கார்த்திக் வந்து தடுக்கிறாரு. அதில் கார்த்திக்கும் துங்காக்கும் பிரச்சனை ஆகுது. இதை பார்த்த சரவணன் வந்து, இங்கே பாருங்க, இந்த பிரச்சனையை இங்கோட முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, நீ யாரு இவனுக்கு எடுப்பான்னு துங்கா கேட்குறாரு. நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நான் நினச்சேன்னா உங்களை நியூசன்ஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுவேன், பேசாமல் போயிருங்கன்னு சொல்ல துங்காவும் அங்கேருந்து கிளம்புறாரு. சரவணன் கார்த்திக் கிட்ட, இவனுங்களை பார்த்தா நல்லவனுங்க மாதிரியே இல்லையே கார்த்திக்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் கற்பகம் தீபாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர், இது ஆக்சிடென்ட் கேஸ்மா, இதை நீங்கள் போலீஸ்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல, சார் அதுக்கெல்லாம் என்னால் முடியாது சார், இந்தாங்க இது எங்கள் ஊர் டாக்டர் தந்தது, நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்ல, அந்த பேப்பரை டாக்டர் படிச்சுட்டு, சரிம்மா இனிமேல் நாங்கள் அந்த பேஷண்ட்டை பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு. தீபாவை ஒப்படைச்சிட்டு கற்பகம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சியும் மைத்திலியும் வராங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.